நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. முதலமைச்சரையும் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பிரதமர்கிட்டையும் பக்கத்தில் நின்று இருக்கிறேன், ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன். அவ்வளோ உண்மையிலே எனக்கு அவ்வளோ அந்த படப்படப்பு இல்லை. இவர்கிட்ட எனக்கு அது இருந்தது. அப்புறம் உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனோன்னே சாதாரணமாக நின்றுங்க நம்ம பார்த்தோன்னே ஒரு பெரிய வைப்ரேஷன் அவர்கிட்ட. எனக்கு நான் அதை உடனே ஒரு வைப்ரேஷன், அப்படியே ஒரு அமைதியாக, ஒரு கோவிலுக்கு, ஒரு பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போனாங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாரு, ஒரு மன அமைதியாக, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் இத்தனை லட்சம் மக்களை கட்டி இழுத்திருக்கிறாரு. கண்டிப்பாக தலைவர், நீங்கள் தான் தலைவர் வரப்போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி தலைவர். என் பேத்தி, என் பேரன் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்னு. அவங்க வந்திருக்காங்களா அப்படி கேட்டார். இல்லை தலைவர், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், அவங்கள அடுத்த முறை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், நான் எப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், அவங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாரு. இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாரு, இவ்வளோ எளிமையாக, அவ்வளோ அழகாக இருக்கிறார் மனுஷன். இப்போ திமுகவுக்கு கொத்தடிமையாக போய் அறிவாளிய வாசலில் நக்கி நக்கி பிழைக்கிற அவனுங்க காலை நக்கிறியோ வேற எத்தனை நக்கிறியோ நக்கின்னு போயேன்டா நாய, நக்கின்னு போயேன். ஏன் பெண்களை தரக்குறவா பேசுகிற? இப்போ தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறவா பேசுறிய, ஆளுக்கு காலில் இருக்கிற செருப்பு கட்டிக்கினாங்க, தொட்டப்ப கட்டிய கையில் எடுத்துக்கினாங்க. உன் நிலைமை என்ன ஆகும்? நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணியில் நினைச்சா நீ வீட்டு வாசப்படி தாண்ட மாட்டேங்க. எங்க பெண்கள் நினைச்சா தெரியுமா? இதெல்லாம் வேண்டாம். இந்த விபரீத விளையாட்டு தமிழக வெற்றி கழகத்தில் நடந்த வேண்டாம். இப்ப இந்த தாய் குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற, இந்த பெண்ணினத்துக்கு ஏற்பட்ட இப்பேற்பட்ட அக்குறுமனை ஏற்பட்டிருக்குதுன்னு அத்தனை பேரும் கத்தும் போது அவங்க கிட்ட சில பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. இந்த நாச்சியார் மாதிரி, அதான் ஒரு மரத்தை அழிக்க ஒரு மரமே தன் இனத்தை தானே, அந்த மாதிரி இவங்க நம்ம ஆட்களை பயன்படுத்துறாங்க. எல்லாம் உன்ன மாதிரியே நாடகம் நடிச்சு, சினிமா நடிச்சு எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிட்டானா சொல்லு. அவன் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், யார் வேலைக்கு போகணுமோ, யார் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. நீ உனக்கு வாட்ச்மேன் இருக்கிற அனுப்புற, நாங்கள் நீ வாட்ச்மேன் வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய பருப்பாக இருந்துக்கோ, புரியுதா? எங்கள் அப்பா தான் வாட்ச்மேன், நான் தான் வாட்ச்மேன். அந்த சம்பளம் தான் 10-12 சம்பளம் தான் எங்கள் குடும்பத்துக்கு. அப்புறம் நாங்கள் எந்த வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்புறது? போய் கடைக்கு போயிட்டு வாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க தான் போகணும் வரணும். காருக்குள்ளேயே அப்படியே கட்டி பிடிச்சிக்கணும். அம்மாவும் அந்த நெருப்பு வேதனை, அந்த 2 குழந்தையும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சின்னு அப்படியே செத்து போயிருக்கிறாங்க, அப்படியே எலும்பா உருகி போயிருக்கிறாங்க. இதை பாருங்க தமிழ்நாட்டு ஜனங்க, இதை பாருங்க, இந்த செய்தியை படிங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதியார். இதை பாருங்க. ஒரு பக்கம் மழையா குவிஞ்சிருக்குத, ஒரு பக்கம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. இந்த நாடு எதை நோக்கி போகுது? நாம சம்பாரிச்சா போதுமா? இந்த நிலைமை மாறணுங்க. கொள்ளடிச்சு ஊழல் செஞ்சு இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. இது மாறணும். இவனுங்களுக்கு ஒரு முடிவு இந்த தேர்தலோட கட்டணும். ரெட்ரோலோக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவைக்காவில் இருந்து திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள் தாவைக்காவில் இணைந்தமைக்கு. நேற்றைய தினம், அதாவது காங்கிரஸ்லேருந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் போய் தாவைக்காவில் இணைஞ்சிருக்காரு. இந்த டி செல்வம் அவரோட தலைமையில் போய் நீங்களும் போய் இணைஞ்சிருக்கீங்க. முதல்ல அந்த அவங்க தனி, நான் தனி இல்ல, நிறைய பேர் போயிருக்காங்க. நேற்றைய தினத்துல நீங்களும் போய் ஒரு அரசியல் விமர்சகர், அரசியல் விமர்சகரா நீங்க உள்ள போய் இணைஞ்சிருக்கீங்க. முதல்ல அந்த சந்திப்பு எப்படி இருக்கு? நீங்க தலைவரை மீட் பண்ணீங்களா? இல்லை, தலைவரை சந்திக்கணும்னு எனக்கு அழைப்பு வந்தது. சரி, ஒரு அதில் பெரிய உற்சாகம் ஆயிடுச்சு. நாளைக்கு 3 மணிக்கு வாங்க, தலைவரை சந்திக்கிறீங்க பனையூர்லன்னாங்க. நான் உடனே போனேன், மறுநாள் போனேன். 3 மணிக்கு சொன்ன மாதிரி கரெக்டாக தலைவர் வந்துட்டார். ஒன்று ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா, ஒரு தலைவரை பார்க்குறோம், அது இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் இவ்வளோ ஒரு அப்படியே இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு உச்ச நட்சத்திரம், அவரை போய் பார்க்குறோம், என்ன பேசுவோம், அந்த ஒரு படபடப்பு எனக்கு உண்மையிலே இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு உள்ள கிட்ட போகிறோம், எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. நான் முதலமைச்சரையும் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன். பிரதமர்கிட்டையும் பக்கத்தில் நின்று இருக்கிறேன், ஒரு வார்த்தை பேசியிருக்கிறேன். அவ்வளோ உண்மையிலே எனக்கு அவ்வளோ அந்த படப்படப்பு இல்லை. இவர்கிட்ட எனக்கு அது இருந்தது. அப்புறம் உள்ளே அழைச்சிட்டு போனாங்க. உள்ளே அழைச்சிட்டு போனோன்னே சாதாரணமாக நின்றுங்க நம்ம பார்த்தோன்னே
ஒரு பெரிய வைப்ரேஷன் அவர்கிட்ட எனக்கு நான் அதை உணர்ந்தேன். ஒரு வைப்ரேஷன் அப்படியே ஒரு அமைதியாக, ஒரு கோவிலுக்கு, ஒரு பெரிய பெரிய கோவிலுக்கெல்லாம் போனாங்க, ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாரு, ஒரு மன அமைதியாக, அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அவர் இத்தனை லட்சம் மக்களை வந்து கட்டி இழுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அந்த ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இருக்குது. அதை நான் உணர்ந்தேன். அப்போ கிட்ட போயிட்டு போனேன். வாங்கன்னாரு. நான் வணக்கங்க, நான் ஓட்டேரி ஜெயக்குமார், அரசியல் விமர்சகர். உங்கள் வீடியோலாம் நான் நிறைய பார்க்குறேன், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா அருமையாக இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, தொடர்ந்து பேசுங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் தலைவர் அப்படின்னேன். அப்புறம் ஃபேமிலியெலாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாரு. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க தலைவர்னு. நீங்கள்லாம் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீங்கள் எல்லாம் கூட இருக்கணும், கண்டிப்பாக தலைவர், நீங்கள் தான் தலைவர் வரப்போகிறீங்க அப்படின்னா. ரொம்ப நன்றி தலைவர், என் பேத்தி, என் பேரன் உங்களுடைய தீவிரமான ரசிகர்கள் அப்படின்னு. அவங்க வந்திருக்காங்களா அப்படி கேட்டார். இல்லை தலைவர், நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன், அவங்கள அடுத்த முறை நீங்கள் அழைச்சிட்டு வாங்க, நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன், நான் எப்போன்னு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன், அவங்க அழைச்சிட்டு வாங்க, நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாரு. இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாரு, இவ்வளோ எளிமையாக, அவ்வளோ அழகாக இருக்கிறார் மனுஷன். நல்லா அவருடைய வயரும், கரெக்டான உடம்பு, நம்ம சினிமாவில் பார்க்குறத விட பல 100 மடங்கு அப்படியே அழகாக செம்மையாக இருக்கிறார். அப்படியே பா எனக்கு சரிங்க தலைவர் அப்படின்னா. அப்புறம் சிரிக்கிறார். நம்ம அப்படியே ஒரு மாதிரி மயங்கி இருக்கிறோம். அவர் தெரிஞ்சுக்கிறார், சிரிக்கிறார். அப்புறம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தலைவர், ரொம்ப நன்றி தலைவர், நீங்கள் பேசுங்க, தொடர்ந்து பண்ணுங்கள், ரொம்ப நன்றி, பார்ப்போம், ரொம்ப நன்றி. அவ்வளோ 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 சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு பணிவா ஒரு ஆமாங்க, ரொம்ப பணிவுங்க அவர்கிட்ட, ரொம்ப பணிவுங்க. உடம்பு அவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாருங்க, அவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்குதுங்க, அவ்வளோ கட்டுக்கோப்பாக. அவர் குறைந்தபட்சம் 50, 51, 52 வயசு ஆகுது அவருக்கு, நான் பக்கத்தில் பார்க்குறேன். அவ்வளோ கட்டுக்கோப்பாக. ஒரு தீய பழக்கம் இருந்தால் கூட உடம்பை இவ்வளோ கட்டுக்கோப்பாக வச்சுருக்க முடியாது. ஏன்னா நீ சொல்கிறத உன் உடம்பே கேட்காது. ஏதாவது பழக்கங்கள், தீய பழக்கங்கள் தான், நீ சொல்கிறத உன்னுடைய உடம்பே கேட்காது, அது இஷ்டத்துக்கு அது வேலையை காட்டும். இவர் அவ்வளோ கட்டுப்பாடு, அவ்வளோ பால் பார்த்தா ஒன்றும் அப்படியே ஃப்ளாட்டாக அழகாக. இப்போ நம்மளாம் இப்படி பண்ண பாருங்க, எப்படி இருக்கிற பாருங்க, நல்லா பிள்ளையார் மாதிரி நல்லா தொப்பையும் கப்பியும் போட்டுக்கிட்டு அவரில் பா வேறு லெவலில் இருக்கிறார். அது சந்தித்ததில் என்ன சொல்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான நாள். அவரை நான் நேருக்கு நேர் சந்தித்து அவர் என்னிடத்துல பேசியது, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னது, என் குடும்பத்தை பற்றி விசாரித்தது, பேத்தி பேரனெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க நான் பார்க்கணும்னு சொன்னது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது. கண்டிப்பாங்க சார். மென்மேலும் தாவேகா சார்பாக உங்களோட பணிகள் தொடர வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப பரவலாக போயிட்டு இருந்தது இந்த பொன்ராஜ், அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசின அந்த ஒரு விஷயம்தான் பெண்களை, அது தாவேகா சார்ந்த பெண்களும் விஜய் அவர்களுக்கு ரசிக்கிற அந்த பெண்களையும் வந்து விபச்சாரிகள்ன்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து விபச்சாரிகள்ன்ற மாதிரி இல்லை, விபச்சாரிகள்னு சொன்னார். ஆமாம், அந்த அர்த்தத்தில் சொல்லலை, விபச்சாரிகள்னு சொன்னார். மீண்டும் அவரை கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு. மறுநாள் இன்னொரு கேட்டிருக்கிறாங்க. மீண்டும் அவர் சொல்கிறாரு, நான் பேசியதை வாபஸ் வாங்க மாட்டேன், அவர்கள் விபச்சாரிகள் தான் சொல்லணும் அப்படின்னு பேசியிருக்கிறார். சொல்லுங்க. இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து அதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண பார்த்தாரு. அதுக்கப்புறம் திருப்பி விஜய் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையும் விட்டுருந்தாங்க. வேற எந்த கட்சியிலேருந்து எந்த ஒரு கண்டன அறிக்கையும் அதிமுக கண்டனம் தெரிவித்து அறிக்கை கொடுத்துருக்குது. அதிமுக பொன்ராஜை கண்டிச்சிருக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்கள் நேற்று டிஜிபி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுத்துருக்கிறாரு. தன் கட்சியை, தமிழ்நாட்டு பெண்களை, தன் கட்சியை சார்ந்தவர்கள் மாத்திரமல்ல, இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன துபாயில் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க, புரியுதுங்களா? தமிழ்நாட்டு பெண்களை இழிவாக பேசுகிற விபச்சாரிகள்னு சொல்கிற இந்த தைரியம், நான் கேட்குறேன், உனக்கு எங்கேந்திரா வந்தது? எங்கேருந்து வந்தது? இப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்பவும் அவரை ஆதரித்த தாய்க்குலம், அவரை வந்து லட்ச தாய்மார்கள் ஆதரிச்சாங்க. இப்படி தான் பேசுனாங்க அவரை. எம்ஜிஆர் இப்படி தான் பேசுனாங்க, ரொம்ப வல்கராக அந்த பெண்களை பேசுனாங்க. அது ஒரு நேரத்தில், ஏன்னா திமுகவுக்கு இதெல்லாம் யாரும் சொல்லித்தர வேண்டியது கிடையாது. இந்திரா காந்தியை மதுரை விமான நிலையத்தில் அண்ணன் இந்திரா காந்தி மேலே தாக்குதல் நடத்தி அந்த அம்மா ரத்தம் சொட்டுது, கருணாநிதி அறிக்கை கொடுத்தார். திமுகவினர் தான் தாக்குனாங்க. கருணாநிதி சொன்னார், அது அடித்ததால் காயப்பட்டதால் வந்த ரத்தமாக இருக்காது, பெண்களுக்கு மாதாவாதம் வருமே அந்த ரத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு இழிவான புத்தி உள்ள ஒரு மனிதர் கருணாநிதி. அவருடைய வழி வந்தவன் தான் திமுக காரன்.
அந்த திமுக ஆதரிச்சு தான் அந்த நாய் பேசின்னு இருக்கான். அந்த பொன்ராஜ்னு சொல்கிறீங்களே, இந்த நாய் அந்த திமுக ஆதரிச்சு தான் பேசிட்டு இருக்கான். ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் பொன்முடி, ஒரு மாண்புமிகு, அவனுக்கெல்லாம் மாண்புமிகு போட்டால் அந்த அமைச்சருக்கும் மரியாதை போயிடும். நாமம் போட்டுக்கின்னு இருக்கிற பெண்கள்லாம், நாமக்காரனா பெண்களெல்லாம் வந்து நின்றுக்குன்னு செக்ஸாக இருப்பாங்க, பட்டை போட்டுருந்தா படுத்துக்குன்னு செக்ஸாக இருப்பாங்கன்னு சொன்னானே, அவன் எவ்வளோ மட்டமான வக்கர புத்தி உள்ளவன். அவன் ஒரு தாய்க்கு தான் பிறந்தானா, இல்லை ஒரு பெண்ணை தான் திருமணம் செய்து கொண்டானா? அவனுக்கெல்லாம் பொண்ணு இருக்குதா, இல்லை மருமக இருக்குதா இல்லையா? அவன் எப்பேற்பட்ட ஒரு ஈனப்பிறவி. இவெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறாங்க திமுகவில். இவெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிறான். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இவெல்லாம் திமுகவில் இருக்கிறான். திமுக திருந்தாதுங்க. திமுக திருந்தவே திருந்தாது. புரியுதுங்களா? அந்த திமுக ஆதரிச்சு தான் இவன் பேசுகிறான். இந்த பொன்ராஜ்ன்றவன் திமுக ஆதரிச்சு தான் பேசுகிறான். எந்த அளவுக்கு வாய் கொழுப்பு எடுத்து போயிருந்தா, திமிர் எடுத்து போய் கொழுப்பு ஏறி போயிருந்தா, எங்கள் அக்கா தங்கச்சிங்களை, எங்கள் தாய்மார்களை நீ வந்து அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ கீழ்த்தரமாக விபச்சாரிகள்னு பேசுகிற. உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது? ஸ்டாலின் கொடுத்தார அந்த தைரியத்தை? நீ பேசு பார்த்துக்கலான்னு சொல்லு. ஒரு அப்துல் கலாம் கிட்ட உதவியாளர்னு ஊரையா மாற்றினுக்கிற. அந்த அப்துல் கலாமை மீண்டும் ஜனாதிபதி ஆக விடாமல் தடுத்தவர் கருணாநிதி. கலாம் என்றால் கலகம் என்று சொன்னவர் கருணாநிதி. அப்பேற்பட்ட ஒரு ஆளுடைய பேரை சொல்லிக்கின்னு ஊரில் எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் அங்கே போய் நின்றுதான் உன்னை யாரும் சட்டம் பண்ணலை. இப்போ திமுகவுக்கு கொத்தடிமையாக போய் அறிவாலய வாசலில் நக்கி நக்கி பிழைக்கிற. அவனுங்க காலை நக்கிறியோ வேற எத்தனை நக்கிறியோ நக்கின்னு போயேன்டா நாய, நக்கின்னு போயேன். ஏன் பெண்களை தரக்குறவா பேசுகிற? இப்போ தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறவா பேசுறிய? ஆளுக்கு காலில் இருக்கிற செருப்பு கட்டிக்கினாங்க, தொட்டப்ப கட்டிய கையில் எடுத்துக்கினாங்க. உன் நிலைமை என்ன ஆகும்? நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணியர் நினைச்சா நீ வீட்டு வாசப்படி தாண்ட மாட்டேன். எங்க பெண்கள் நினைச்சா தெரியுமா? இதெல்லாம் வேண்டாம். இந்த விபரீத விளையாட்டு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வேண்டாம். திமுகவினர் வந்து இன்றைக்கு கந்தக வெடிமருந்து கிடங்களை நெருப்பு பொறியை தூக்கி போடுகிறார்கள். மூங்கில் காட்டிலே தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. மூங்கில் காட்டிலே தீப்பிடித்தால் அதற்கு பின்னாலே அதை அணைக்க முடியாது. புரியுதுங்களா? ஓரளவுக்கு தான் மரியாதை. சும்மா சீண்டிக்கின்னு இருந்து எங்கள் பெண்கள் எல்லாம் சீண்டிக்கின்னு, தமிழக வெற்றி கழக தொண்டர்களை சீண்டிக்கின்னு இந்த மாதிரி பம்மாத்து வேலைலாம் காட்டின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. நேற்றுக்கு அவர் அந்த டிஜிபி ஆஃபீஸில் போய் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்த உடனே நேற்றுக்கே நிறைய பேர் இந்த தாவைக்காலேருந்து விலகி திமுகவில் போய் இணைஞ்ச ஒரு சில இந்த மகளிருங்கெலாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயம்புத்தூரை சேர்ந்த ஒருத்தவங்க, இந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஒருத்தவங்க இருக்காங்க, ரஞ்சனா நாச்சியார் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு காலையில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நாங்களும் இணைஞ்சிருந்து தாவைக்காலேருந்து வெளியில் வந்த உடனே எங்களை ரொம்ப வந்து அபியூஸ் பண்ணுற மாதிரி அந்த வார்த்தைகளால் இது பண்ணுறாங்க. நாச்சியார்னு ஒரு லேடி சொன்னீங்கல்ல, அந்த 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 லேடி வெளியே வந்ததுலேருந்தே தெரியுது இந்த பொன்ராஜுக்கு பின்வழியில் திமுக தான் இதை செஞ்சிருக்குது. இந்த வேலையை திமுக தான் செஞ்சிருக்குதுன்னு அது வெளியே வந்ததுலேருந்தே தெரியுது பாருங்க. பூனைக்குட்டி எப்படி வெளியே வருது பாருங்க. எங்க அப்பா குதிரைக்குள்ள நிற்கிறாங்க பாருங்க. புரியுதுங்களா? அவங்க வெளியே வந்ததுலேருந்து தெரியுதா இல்லையா? அதாவது திமுகவுடைய பாலிசியே இதுதான். ஒரு ரெண்டு பேர் ஒருத்தன் அடிச்சுக்கினான். ஒருத்தன் நல்லவன், இன்னொருத்தன் அயோக்கியன். நல்லவன் அடிபட்டுட்டான். அவன் போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டான். என்னை மண்டை கீச்சிட்டான், என்னை கையை அறுத்துட்டான், என்னை அடிச்சுட்டான், போலீஸில் புகார் கொடுக்குறான், ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டான். போலீஸ் எல்லாம் இப்போ திமுக கவர்மெண்ட் எப்படி திரும்ப பண்ணுறாங்கன்னா, முக்கியமாக திமுக நிர்வாகிகள் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஏன்னா எங்களுக்கெல்லாம் தெரியாதெல்லாம் பாம்பின் கால் பாம்பறின்ற மாதிரி நாங்களும் 37-38 வருஷமா அரசியலில் ஊறி வந்திருக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்க திமுக காரங்கன்னா, இந்த அடிச்சாம்பார் அவனே சும்மா பிளேட்ல எடுத்து கீச்சிட்டு, சும்மா எங்கன்னா பிளேட்ல கீச்சிட்டு ஒரு போலீஸில் ஒரு புகார் கொடுத்துட்டு, அவனுக்கு தெரிஞ்ச அரசு மருத்துவமனையில் இங்கே பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையில் அவனை போய் அட்மிட் ஆக சொல்லி, தெரிஞ்ச டாக்டர் கிட்ட ஃபோனில் பேசி இவனையும் அங்கே அட்மிஷன் போட்டுங்க சொல்லி, சும்மானா எனக்கு மாறு நோவுது, எனக்கு வயிறு நோவுதுன்னு சொல்லி இவனும் அட்மிஷனில் படுத்துக்கணும். இவன் போய் பாதிக்கப்பட்டவன் போய் என்னங்க நான் கொடுத்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டா, நீ அவன் மேலே புகார் கொடுத்தல்ல, அவன் உன் மேலே புகார் கொடுத்துருக்கிறான். என்னங்க என்னை மண்டி அடிச்சிட்டாங்க, ஏங்க அவன் கூட தான் கையை அடிச்சிட்டான், ஹாஸ்பிட்டலில் போய் பத்துனுக்கிறான். 1-2 பேரும் சமாதானமாக போங்க, இல்லை 2 பேர் மேலே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புறான்னு வாங்க. அயோக்கியம் ரெடியாக இருப்பான் எல்லாத்துக்கும், நல்லவன் தயாராக மாட்டான். ஏன்டா நான் உதப்பட்டு மண்டை கிச்சது மட்டும் இல்லாத நான் ஜெயிலுக்கு வர போனோமான்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கின்னு போயிடுவான். இது வந்து ஒரு ஸ்டைல், திமுகவுடைய ஒரு ஸ்டைல். தனக்கு தெரிஞ்ச பெண்கள் அவங்களெல்லாம் சொல்லி சும்மா நீயே ஜாக்கெட் கிஷின்னு பொய் புகார் கொடுப்பாங்க. ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தான் அந்த அம்மா கொடுக்குறதெல்லாம் பொய் புகார்.
அவங்க என்ன சொல்றாங்க சார், இவர் வந்து திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஒரு அரசியல் விமர்சகர், அவருக்கும் திமுகவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. ஆனா இவங்க வீட்டுல எது நடந்தாலும், அவங்க வைஃப் எது பண்ணாலுமே, விஜய் அவர்களுக்கு எது நடந்தாலும் திமுக தான் காரணம்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காரு. அது யார் சொல்றது? அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாரு? ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். ஏங்க அந்த பொம்பளைலாம் ஒரு ஆளாங்க, அது யாருங்க? அது ஏதோ ஒரு சாதாரண அசர் காய் தான். அதை போய் இவ்வளவு தூரமா நம்ம வந்து ஒரு டெபிட்ல பேசுறீங்க சார், சொல்லுங்க. அது யார்? ஏதோ ஒரு வார்த்தை கேட்டீங்க, இப்படி வந்த உடனே யாருன்ற அவங்க யார்? அவங்க இப்போ திமுக கனிமொழிக்காக நாங்க பதில் சொல்றோம், புரியுதுங்களா? ஒரு கனிமொழி பேச சொல்லுங்க. சும்மா ஏதோ ஒரு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கணும். பேசுறதுக்காக நான் கேட்கல சார், சொல்லுங்க சார். இவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இவங்க எல்லாமே வெளியில வந்து அப்படியே மடைமாற்றம் சொல்றேன் சார். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்படி இருந்தா இப்ப எதுக்கு திமுக நிர்வாகி நீங்க எதுக்கு இப்ப வெளியில வரீங்கன்னு கேக்குறேன். அவர் அரசியல் விமர்சகராவே இருந்தாலும் நீ திமுக நிர்வாகி தானே, நீங்க எதுக்கு இப்ப அவருக்கு சப்போர்ட் சார் சொல்றேன். பின்னாடி திமுக தான் இருக்குது. இந்த நாச்சியார்லாம் வராங்கன்னா பின்னாடி திமுக தான் இருக்குதுன்னு தெளிவா சொல்றேன். இது பின்னாடி பொன்ராஜ் பின்னாடியில திமுக தான் இருக்குது. அவங்க சொல்லிதான் இதை செய்யறாங்க. நல்லா தானே சரி தெரியுது நம்மளுக்கு. கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? இதை பார்த்தாலே தெரியுது. பொன்ராஜை யார் பேச வச்சிருப்பா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யார் வல்கரா பேசினாங்க? பல நடிகைகளோடு சம்மந்தப்படுத்தி யார் பேசுறாங்க? ராமாவரம் தோட்டத்துக்கு போனா அப்படியே தோன்னா அப்படியே ஒரு எலும்பு கூட கிடைக்கும், தோட்டம் ஃபுல்லா பொச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு யார் அந்த காலத்துல பேசுனாங்க? எம்ஜிஆர் இன்னும் 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 கேவலமா யார் பேசுனாங்க? ஜெயலலிதாமாவை யார் கேவலமா பேசுனாங்க? ஜெயலலிதாமாவையும் சசிகலாமாவையும் சேர்த்து வச்சு யார் கேவலமா பேசுனாங்க? பெண்ணும் பெண்ணும் சேர்ந்தெல்லாம் எவ்வளவு அசிங்கமெல்லாம் பேசுனாங்க. பால்கனி பாப்பான அந்த அம்மாவை யார் விமர்சனம் பண்ணாங்க? பல பல நடிகர்களோடு சம்பந்தப்பட்டு அந்த அம்மாவை யார் மேடையில் இழிவா கேவலமா பேசினாங்க? இன்னும் இருக்கிற பெண் ஆளுமை தலைவர்களெல்லாம் யார் கேவலமா பேசினாங்க? ஒரு இந்திரா காந்தி தியாக தலைவர் இந்திரா காந்தியும் சி சுப்பிரமணியம் என்ற ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரையும் சம்பந்தப்படுத்தி யார் கேவலமா பேசினாங்க? யார் இழிவா பேசினாங்க? எல்லாம் திமுக காரன் தான், புரியுதுங்களா? அதெல்லாம் அவங்க தான் பேசுவாங்க. இவனு அதுதான் சொல்றேன், இவர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகிற நாள் தான் வருகிற 23ஆம் தேதி. தொடர்ந்து பெண்களை கேவலமாகவும் ஒரு வக்கர புத்தியுடனும் ஒரு இழிவாகவும் பெண்களை பேசுவதையே அவர்கள் தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு மரத்தை வெட்டுவதற்கு இன்னொரு மரம் தான் பயன்படும் சொல்லுவாங்க, மரத்தை அறுப்பதற்கு இன்னொரு மரம் பயன்படுது. அந்த மாதிரி இப்ப இந்த தாய் குலத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பெண்ணினத்துக்கு ஏற்பட்ட இப்பேற்பட்ட அக்குறுமனை ஏற்பட்டிருக்குதுன்னு அத்தனை பேரும் கத்தும் போது அவங்க கிட்ட சில பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. இந்த நாச்சியார் மாதிரி அதான் ஒரு மரத்தை அழிக்க ஒரு மரமே தன் இனத்தை தானே, அந்த மாதிரி இவங்க நம்ம நாட்களை பயன்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்வி சேகர் அவர்களும் பேசியிருந்தார், அதுவும் நம்ம பார்த்துருப்பீங்க. அந்த விளாத்திக்குளம்னு நினைக்கிறேன், விளாத்திக்குளம் அந்த பெண், தூத்துக்குடி அந்த பெண் வந்து பாலியல் வன்கொடுமை, அந்த பொண்ணு ஏன் வந்து காட்டுக்கு போச்சு, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து லைட்டு போட முடியுமா, நாங்கள் வந்து போலீஸ் வந்து இது பண்ண முடியுமா, ஏன் வீட்டு பெண்களே நாங்கள் வந்து வெளியில் அனுப்பி சோப்பு கூட வாங்க நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம். தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்ல வரது எனக்கு புரியுது. என் வீட்டு பெண்களை சோப்பு கூட வாங்காத, சீப்பு கூட வாங்காத, பவுடர் கூட வாங்காத நாங்கள் வச்சுக்கிறோம், வாட்ச்மேன் அனுப்புறீங்க, அதெல்லாம் எனக்கு புரியுது மிஸ்டர் எஸ்வி சேகர். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டு பெண்களை சொன்னல, தமிழ்நாட்டு பெண்களை பேசினா பொன்ராஜை செருப்பால் அடிக்கணும்னு, புரியுதுங்களா? பொன்ராஜ 2 செருப்பு இருக்கும்ல, ஒரு செருப்பால் அவனை அடிச்சுட்டு இன்னொரு செருப்பால் இவன் அடிக்கணும். யார? இந்த எஸ்பி சேகர் அடிக்கணும், இவன் அடிக்கணும் இன்னொரு செருப்பால். ஆமாம், அவனை இப்போ பொன்ராஜை வந்து தொடப்பக்கட்டில் அடிக்கணும்னா அவனை வந்து தென்னை தோட்டத்தில் அடிங்க, தெரு பிறக்கிற தோட்டத்தில் அடிங்க, இவனை வந்து வீடு தொடக்கிற தோட்டத்தில் அடிக்கணும். இந்த பூந்தோட்டம் பண்ணுறாங்க அதில் இவனை அடிக்கணும். நான் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்க, எனக்கு ஆத்திரம் வருது நீங்கள் சொல்ல. பின்ன ஒரு இயற்கை உபாதையை கழிக்க ஒரு +2 படிக்கிற ஒரு 17 வயது மாணவி ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு அவள் காட்டுக்கு போகிறதே கொடுமை. இந்த நாட்டில் இவ்வளோ சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் இந்த நாட்டில் அவளுக்கு ஒரு வீட்டில் ஒரு கழிவற வசதி கிடையாது. ஒரு வயசு பொண்ணு ஒரு காட்டுக்கு போறா, எவ்வளோ கொடுமை, அதுவே கொடுமை, நினைச்சு பார்க்க முடியாத கொடுமை. அந்த காட்டுக்கு போய் புதர் பின்னாடி அந்த குழந்தை போய் இயற்கை உபாதையை கழிக்க போகுது. அவள் எதுக்கு புதர் பின்னாடி போனா, லைட்டை போடுவானா, பின்ன இயற்கை உபாதை புதர் பின்னாடி போத உன் வீட்டு ஹாஸ்பிட்டல் உட்காருவா. என்ன சொல்றாருன்னா, பெத்தவங்களும் நீங்க கூட போயிருக்கணும், நீங்க தானே பார்த்துருக்கணும். அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டண்டா இருக்கண்டா. எல்லாம் உன்ன மாதிரியே நாடகம் நடிச்சு சினிமா நடிச்சு எல்லாம் பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிட்டானா சொல்லு. அவன் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், யார் வேலைக்கு போகணுமோ, யார் வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, நீ உனக்கு வாட்ச்மேன் இருக்கிற அனுப்புற. நாங்கள் எங்கள் அப்பா தான்டா வாட்ச்மேனு, நாங்கள் வாட்ச்மேனுங்க பிள்ளைங்க நாங்கள். நீ வாட்ச்மேன் வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீ பெரிய பருப்பாக இருந்துக்கோ, புரியுதா? எங்கள் அப்பா தான் வாட்ச்மேன், நான் தான் வாட்ச்மேன்.
அந்த சம்பளம் தான் 10-12 சம்பளம் தான் எங்கள் குடும்பத்துக்கு. அப்புறம் நாங்கள் எந்த வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்புறது? போய் கடைக்கு போயிட்டு வாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க தான் போகணும் வரணும், வேறு யார் அனுப்புறது சொல்லு? நாங்கள் லைட்டு போடுமா, பாதுகாப்பு போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்குமான்னு கேட்குற. உனக்கு அறிவு இல்லை? உனக்கு அறிவு இருக்குதா இல்லை? நீ எப்படா நீ ஒரு சினிமா நடிக்கிறா இருந்த நீ? உனக்கு அறிவு இல்லை? ஒரு இயற்கை உபாதை கழிவு பின்ன ஒரு பொண்ணு எங்கே போவா? ஒரு புதர் பின்னாடி தான் போவா. பின்ன திறந்த வெளியிலலாம் பாருங்கன்னு சொல்லிட்டா போவாங்க. இது என்ன எவ்வளோ ஒரு வக்கர புத்தி அவனுக்கு? ஒரு மர வேலைங்க போவா. அந்த இடத்துல ஒரு அயோக்கிய நாய் வருது, அந்த குழந்தைய பாழாக்குது, சின்ன பண்ண படுத்துது. அதை பேசல புரியுது? இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு எண்ணம், ஒரு கேவலமான சிந்தனை பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க இதெல்லாம் எப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னு தெரியல. இது எவ்வளோ கொடுமை அந்த குழந்தைக்கு நடந்திருக்குது, எவ்வளோ ஒரு அக்கிரம அநியாயம் நடந்திருக்குது. இந்த குழந்தை எதுக்காக பாவம் அந்த இயற்கை உபாதை கழிக்காங்க போச்சு. அப்படி போனாலும் அந்த குழந்தைக்கு பாதுகாப்புள்ள ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதே. எவனாவது சிந்திக்கிறானா? எவனா இதை கேட்குறானா? அந்த பொண்ணை திரும்ப நம்ம ஏற்கனவே பேசியிருப்ப, திரும்ப சொல்கிறேன், அந்த பொண்ணை கெடுத்து நாசப்படுத்தி சாவடிச்சவன் ஏற்கனவே ஒரு 66 வயது மூதாட்டியை கற்பழிச்சு கொன்று சிறைக்கு போனவன். 2020 அந்த தப்பை செஞ்சுட்டு 2022 சிறைக்கு போய் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. ஆயுள் தண்டனை நீதிபதி விதிக்கப்பட்டவன் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான். அந்த உயர் நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த ஆயுள் தண்டனை நிறுத்தி வச்சுட்டு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறான். அதை எதிர்த்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு போல. 66 வயசு மேல்முறையீடுக்கு இந்த தமிழ்நாடு அரசு போச்சா? 66 வயசு மூதாட்டி அந்த மாதிரி நாசம் பண்ணிட்டான், அவனுக்கு போய் நீங்க ஜாமீன் கொடுக்குறீங்களே, அதை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போச்சா? போலையே. வேற எதனா இவனுங்க மாற்ற கேஸுக்கு சிபிஐ விசாரிக்கிறாங்கன்னா மேல்முறையீட்டுக்கு ஓடுவானுங்க. உடனே இவனுங்க பிரச்சனைக்கு மேல்முறையீட்டுக்கு ஓடுவானுங்க. சொல்லுங்க, இவனுக்கு மேல்முறையீட்டு போயிருந்தா, இவனை வெளியே வராத இவனை மறுபடியும் திரும்ப உள்ள வச்சிருந்தா அந்த குழந்தை செத்துருக்குமா? தமிழ்நாடு அரசு தான் அந்த குழந்தையுடைய மரணத்துக்கு பொறுப்பேற்றுக்கணுங்க. நாட்டில் எவ்வளோ அக்கிரமணை நடக்குதுங்க. இன்னைக்கு காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன், எனக்கு உண்மையிலே என்னுடைய கொலையை நடுங்கி போகுதுங்க. செய்திகளை படிக்கும்போது வேதனையாக இருக்குது. பேப்பரை தூக்கி தூரப்பட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. பேப்பரை பார்க்க முடியல. ஒரு தகப்பனா ஒரு பேப்பரை பார்க்க முடியல, படிக்க முடியல. ஒரு படப்பில் ஒரு 28 வயசு பொண்ணு வறுமை தாங்காம, கடன் தொல்லை, வறுமை தாங்காது, தன்னுடைய 10 வயசு மகளையும் 5 வயசு மகனையும் தூக்கி கிணத்துல போட்டுட்டு, பாழுங்கிணத்துல போட்டுட்டு தானும் குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கினான். எவ்வளவு பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. இது யாராவது பேசுறானா? கடன் என்னடா கடன் எப்படா ஏற்பட்டது? நாங்க தான் பெரிய உச்சத்துல திரும்ப தமிழ்நாட்டை வச்சிருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில புட்டிங்கிட்டோம், கைக்கு நல்லா புட்டிங்கி கத்த கட்டி பீரோல வச்சுட்டோம், மொத்தத்தையும் லைனா வச்சிருக்கிறோம் சொல்றல்ல. வறுமை, சாப்பாடு இல்லை, குழந்தை அம்மா பசிக்குதுன்னுது. இந்த 3 பேரும் 1 வருஷத்துக்கு முன்ன கடன் தொல்லையால அவங்க கணவர் தற்கொலை பண்ணிக்கலாம். கடன் தொல்லையால் தற்கொலை பண்ணிக்கலாம். அந்த 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 அம்மா வந்து எங்கேயோ அந்த 28 வயசு பொண்ணு ஒரு கடையில் வேலை பார்த்து அந்த 2 குழந்தைங்களை காப்பாற்றிருக்குது. ஒரு குழந்தை 5வது படிக்குது, ஒரு குழந்தை 1வது படிக்குது. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி அந்த பொண்ணு இட்டுக்குன்னு போய் நேராக போய் கிணத்துல குதிக்குது. குழந்தைங்க அவ்வளோ செகப்பா, 3 பேருமே அவ்வளோ செகப்பா, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அதை இட்டுக்குன்னு போகும்போது அந்த 28 வயசு பொண்ணு அது மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். ஐயோ, நம்ம பிள்ளைங்களை நம்மளால காப்பாற்ற முடியலையே, இந்த உலக வாழ்க்கையை விட்டே நம்ம விடை பெற்று போகிறோமே, நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு எவ்வளோ கலங்கி அந்த பொண்ணு போயிருப்பான். அந்த குழந்தைங்க ஐயோ நம்ம அம்மா நம்மளை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போகிறான்னு தானே அந்த குழந்தைங்க நினச்சிருக்கோம். ஒரு சொப்பு விளையாடணும், ஒரு பொம்மை விளையாடணும், வந்து விளையாடலாம் வான்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அந்த 2 குழந்தைங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதைத்தானே நல்ல தங்கால் கதையில் நாமெல்லாம் படித்தோம். பெத்த பிள்ளைங்களெல்லாம் நல்ல தங்கால் 8 குழந்தைங்களையும் போட்டுட்டு செத்தானு. இன்னும் எத்தனை நல்ல தங்காகள் இந்த தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டு இருக்கணும். எப்போ இந்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவு வரும்? எப்போ இந்த பிரச்சனை தீரும்? ஊழல் 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 லஞ்சம், கக்கூசில் 1000 கோடி ரூபாய் ஊழல் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கக்கூசில் 1000 கோடி ஊழல். ஏண்டா பணத்தை வரத்து துண்ணவடா போறீங்க? பணத்தை துண்ணவா போறீங்க? சம்பாரிச்சது பத்தாதா? அந்த நாட்டை நாசப்படுத்துறது போதாதா? சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு கொடுமை அனுபவிக்கணும் இந்த மக்கள்? ஒரு சின்டெக்ஸ், ஒரு கக்குஸ், ஒரு கழிவறையை கிளீன் பண்றதுக்கு 800 ரூபாவா? 10 ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போட்டா கிளீன் ஆயிடும் ஒரு கழிவறை. 800 ஒரு கழிவறையை கிளீன் பண்ணும். இத்தனை 1000 கோடி கொள்ளடிச்சு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க. அந்த வறுமை தாங்காத
பெத்த பிள்ளைங்களோட ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணின்னு சாவறா. ஒரு இஸ்லாமிய பொண்ணு, சிறுபான்மைகளுக்காக குரல் கொடுக்கிற சிறுபான்மைகளின் சக்கரவர்த்திகளே, இஸ்லாமிய பெண், இஸ்லாமிய குழந்தைகள். ஒரு 2 வாரத்துக்கு முன்னே இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரு காருக்குள்ளேயே இதே கடன் பிரச்சனை, இதே தொல்லை, ஆமா, காருக்குள்ளேயே அப்படியே கட்டி பிடிச்சின்னு அம்மாவும் அந்த நெருப்பு வேதனையில் அந்த 2 குழந்தையும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சின்னு அப்படியே செத்து போயிருக்கிறாங்க, அப்படியே எலும்பா உருகி போயிருக்கிறாங்க. இதை பாருங்க தமிழ்நாட்டு ஜனங்க, இதை பாருங்க, இந்த செய்தியை படிங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் நாம் பாரதியார். இதை பாருங்க, ஒரு பக்கம் மழையா குவிஞ்சிருக்குத, ஒரு பக்கம் அடுத்த வர சாப்பாட்டுக்கு வழி இல்லையே. இந்த நாடு எதை நோக்கி போகுது? நாம சம்பாரிச்சா போதுமா? இந்த நிலைமை மாறணுங்க. கொள்ளடிச்சு ஊழல் செஞ்சு இந்த நாட்டை நாசப்படுத்தி வச்சிருக்கிறானுங்க. இது மாறணும். இவனுங்களுக்கு ஒரு முடிவு இந்த தேர்தலோட கட்டணும். கண்டிப்பாங்க சார். அடுத்தடுத்து இன்னொரு நேர்காணல்ல நிறைய விஷயங்களை பத்தி நம்ம விவாதிக்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு